ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டோட லஞ்ச் மெனு நேற்று நைட்டு டின்னருக்காக செஞ்ச ஒரு ரெசிபி இது தாங்க இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். நேற்று நைட்டு டின்னர் பார்த்திங்கன்னா சப்பாத்தி தாங்க பிளான் பண்ணியிருந்தேன். சப்பாத்திக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷுன்னு பார்த்திங்கன்னா இந்த கடாய் வெஜிடபிள்ஸ், அதுக்காக தாங்க ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இதுக்காக பார்த்திங்கன்னா கேரட், பீன்ஸ், கொடமிளகா, காலிஃப்ளவர், அடுத்து கார்ன், வெங்காயம் இதெல்லாம் நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அடுத்து இதுக்கு ஒரு மசாலா பொடி ரெடி பண்ணுறதுக்காக 1.5 ஸ்பூன் தனியா, ஒரு 5 காஞ்ச மிளகாய், 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், அடுத்து பார்த்திங்கன்னா 2 பட்டை, 2 லவங்கம், 2 ஏலக்காய், இது எல்லாமே ட்ரை ரோஸ்ட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நம்ம பொடியாக நுணுக்கி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற கொடமிளகாவையும் வெங்காயத்தையும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி அதை 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு அதே கடாயில் மற்ற வெஜிடபிள்ஸையும் போட்டு நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. லேசாக உப்பு சேர்த்து இதையும் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம குழந்தைங்களாம் சாப்பிட்றதா இருந்தால் நம்ம பட்டர் போட்டு கூட நல்லா ஃப்ரை பண்ணலாம். டேஸ்ட் பார்த்திங்கன்னா ஹோட்டல் டேஸ்ட் இருக்கும். அடுத்து அந்த பேனில் பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நான் ஷாஜீரா சேர்க்குறேங்க. நம்ம ஜீரகம் மாதிரியே இருக்கும், கடைகளில் கிடைக்கும். அது இல்லாதவங்க நார்மல் ஜீரகமும் சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்க்குறேன். 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து ஒரு 2 தக்காளியை மிக்சியில் நல்லா அடித்து அதையும் சேர்த்துக்கிறேன். இது எல்லாம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூள், வெறும் மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், அடுத்து நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிற அந்த மசாலா பொடி இதையும் சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் இதில் எனக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்க்குறேங்க. எனக்கு ஒரு கிரேவி மாதிரி வேணுங்கிறதுனால நான் கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வதக்கி வச்சுருக்கிற அந்த ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸையும் அதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் மூடி வைக்கலாம். ரொம்ப கிரேவியாக வேண்டாம், கொஞ்சம் செமி கிரேவியாக இருந்தால் போதும்னு நினைக்கிறவங்க தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி நம்ம எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் இதை இறக்கிடலாங்க. சப்பாத்திக்கு சூப்பரான ஒரு அட்டகாசமான சைட் டிஷ்ஷில் இதுவும் ஒன்று. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் புல்கா தாங்க போட்டு எடுத்தேன். சப்பாத்தி ஆயில் விட்டு செய்கிறத விட இந்த மாதிரி ட்ரையாக ஆயில் இல்லாமல் புல்காவோடு சாப்பிடும்போது இந்த கடாய் வெஜிடபிள்ஸ் ரொம்பவுமே சூப்பராக இருக்குங்க. இது சப்பாத்தியோடு பார்த்திங்கன்னா கடாய் வெஜிடபிள்ஸ் கூடவே பார்த்திங்கன்னா வெள்ளரிக்காய் தயிர் பச்சடியோடு சர்வ் பண்ணியிருந்தேன். நல்ல டேஸ்டியான இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்காக பார்த்திங்கன்னா திணை சேமியாவில் உப்புமா செஞ்சுட்டு சட்னி அரைச்சிருந்தேன், வெங்காய சட்னி. அடுத்து மதியம் லஞ்ச் பார்த்திங்கன்னா சூடான சாதம், முருங்கைக்காய், சின்ன வெங்காயம் போட்டு சாம்பார், வாழைக்காய் வறுவல், மிளகு அப்பளம், சூடான ரசம். இதுதாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டோட லஞ்ச் மெனு. தேங்க்யூ.